என்ன புரட்சி உனக்கு வைக்கிற? யாரோட சின்னது? யாரோட சிம்பிள்? நாம் தமிழர். வணக்கண்ணே வணக்கண்ணே. நாம் தமிழர் சொல்கிறார். இறங்குடா. ரெஸ்பெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். தட்ஸ் அப் ஃபார் தி இமிடியட்லி ஸ்டாண்ட். நாம் தமிழர். எப்படிடா புரட்சி உனக்கு எப்படி வச்ச? உனக்கு தெரியுமா? புரட்சிங்கிறது எங்கே? யாருக்கு தெரியும் அப்படி பண்ணுவாங்க? யார் பண்ணுவா அப்படி? எழுதி படிக்காத ஒரு தமிழன் சொன்னாக்கா நாம் தமிழருடைய ஐயா சீமான் என்று சொல்றா. சீமான் என்ற ஒரு தமிழன் நாட்டிலே மிகப்பெரிய ஒரு சிறந்த புரட்சியாளர் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை அறிவார்ந்த சிந்தனை அற்புதமாக பேசுகிறேன். அன்பு தன்மன், அன்பு தமிழர், என்னுடைய பைக்கு சின்னத்திலே அன்பு வாக்களிக்க வேண்டுமை பணியன்போடும் அன்போடும் நான் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க நாம் தமிழர். வான் தமிழர் சின்னத்தில் புரட்சியாளர் விளையாடு போடாத ஒரு தமிழன் என்று சொன்னால் அது நாம் தமிழர் இயக்கத்தினுடைய அன்பு தன்னன், என்னுடைய அண்ணன். உயிர் உயிர். ஏனென்றால் எல்லாம் சிலேடு வச்சு படிப்பார்கள், பத்திரிகை வச்சு படிப்பார்கள், பேப்பரை வச்சு படிப்பார்கள். ஆனால் நாம் தமிழர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான என் அண்ணன் எழுதி வைக்காத ஒரு அற்புதமான தலைவன் என்று சொன்னால் தமிழகத்தில் மிகப்பெரிய சில தலைச்சிறந்த தலைவன் என்று சொன்னால் நாம் தமிழர் இயக்கத்தினுடைய என்னுடைய அன்புமிக்க அண்ணன் நாம் தமிழர் சீமான் ஐயா அவர்கள். கண்டிப்பாடா, நீங்க கண்டிப்பா ஓட்டு வாங்கி கொடுக்கணும்ண்ணா. நிறைய ஓட்டு ஒளி வாங்கி சின்னத்துல. என்னுடைய வாழ்க வையகம். நாம் தமிழர். நாம் தமிழர் என்ற சின்னத்தை பதிவு பண்ணணும். சின்னத்தையே முடக்கி விட்டார்கள். அது சின்னம் முடக்கினது எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமான செயல்பாடாக இருக்கிறது. ஆனால் சின்னம் விவசாய சின்னத்தையே முடக்கி விட்டார்கள் தமிழகத்தில். ஆனால் விவசாயம் இருந்தாலும் விவசாயத்துக்காக போராட்ட காலத்திலே பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய சீமான் என்பதை நான் தெளிவாக சொல்லுகிறேன். அன்புக்குரிய என் பாசத்திற்குரிய தமிழ் மக்களுக்கு நான் எடுத்துரைக்க வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க தமிழகம். விவசாய சின்னம். அருமையாக பேசுகிறீங்க.